ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 17 வருஷம் கழிச்சு ஒரு புது ட்ரெயின் ஒரு சூப்பரான ரூட்டில் இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணி வைக்க போகிறாங்க. அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு தான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவரம் மயிலாடுதுறை ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். ட்ரெயின் நம்பர் 06835 மயிலாடுதுறை காரைக்குடி பேசஞ்சர். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் கழிச்சு அந்த ட்ரெயினை திருப்பி இன்றைக்கி ரீஇனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. அதுவும் புத்தம் புது எல்ஹெச்பி கோச்சஸோட. ஸோ அந்த ட்ரெயினில் ஒரு இனாக்ரேஷன் ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி தான் மயிலாடுதுறை ஜங்ஷன் கிளம்பி வந்தாச்சு. இந்த ஜேர்னிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் சொவீனியர் டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி, ஒரு சூப்பரான ரூட், எனக்கு பிடிச்ச ரூட்டில் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து. ஸோ லேட் பண்ண வேணாம், வெளியில் உள்ளே போயிட்டு ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா புது பொண்ணு மாதிரி அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரெயினை. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கட்டி. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பேசஞ்சர் ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா 2 லோக்கோ நம்மளுக்கு புல் பண்ண போது. அதுவும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ட்ரை கலர் டீசல் லோக்கோங்க. ஸோ உள்ளே போய்ட்டு என்னென்ன லோக்கோ புல் பண்ணுது, கோச்சஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான இனாக்ரேஷன் ஜேர்னியை மாயாவரம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ 2 வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோலாம் ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த இனாக்ரேஷன் ஜேர்னிக்கு உண்டான ஹைப் பாயிண்ட்ஸை ஏற்றி விட்டு போயிடுங்க. ஸோ வெளியில் வெயில் பார்த்திங்கன்னா சுரீன்னு அடிக்குது. நான் பேச ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ வேத்து ஊற்றிருச்சுன்னு. ஸோ உள்ளே போயிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற மயிலாடுதுறை காரைக்குடி பேசஞ்சருக்கு உண்டான சொவீனியர் பாஸுங்க. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பேர் போட்டே கொடுத்துட்டாங்க. பேக்குள்ளே வச்சுட்டு அலைஞ்சி போச்சு இங்கு. இலைங்களுக்கு நடுவில் இந்த தேசிய கொடி பறக்கிறதே பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ மயிலாடுதுறை ஜங்ஷனும் பார்த்திங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசர்வ் ட்ரெயினால் எந்த கோச்சுன்னு மென்ஷன் பண்ணல, பேர் அப்புறம் மயிலாடுதுறை காரைக்குடின்னு ரூட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கில் ஃபுல்லாக மாடர்னைஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி இந்த டிக்கெட் கவுண்டர்லாம் பாருங்களேன். ஸோ எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. காரைக்குடி பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் 56835 இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் நம்பரு. டைமிங்கை பார்த்தீங்கன்னா 5:10 இங்கேருந்து ரெகுலராக கிளம்பும். இன்றைக்கி இனாக்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு கிளம்பும். உள்ளே என்ட்ராக சொல்லி புது எல்ஹெச்பி கோச்சஸோட 26 மேட் புத்தம் புது கோச்சஸ் ரெடியாக நிற்கிது. பார்த்தீங்களா வெளியிலலாம் பார்த்தீங்களா டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம 06835 மயிலாடுதுறை காரைக்குடி இனாக்ரேஷன் பேசஞ்சரை புல் பண்ணுற லோக்கை வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்சி ஷெட்டோட WDP 4D 40441. ஸோ இந்த லோக்கை தான் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் எண்ட் டு எண்ட் புல் பண்ணும். ஏன் டீசல் என்ஜின் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் போகிற ரூட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நான் திருத்துறைப்பூண்டி ரூட் வழியாக போகும், அங்கே இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோ போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ரோட்டிலே ஒரு டீசல் லோக்கோ இருக்குது, பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு லோக்கோ அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கோட ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கோச்சஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏன்னா புத்தம் புது 26 மேட் கோச்சஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லோக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் லோக்கோவும் அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம் ஜிஓசி ஷெட்டோட WDP 4D ட்ரை கலர் 40441. ஸோ அந்த லோக்கோ தான் ஃப்ரண்ட்லேருந்து புல் பண்ணோம். ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஜிஓசி ஷெட்டோட WDP 4D 40440 சேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர். பின்னாடியிலேருந்து இது புஷ் பண்ணும். ஸோ இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு புஷ் புல் மோடோட தான் லோக்கோஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு டெக்கரேஷன் இருக்குங்க. ஸோ சேம் ட்ரை கலர் லோக்கோவும் பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக பெயிண்ட் பண்ணி இப்போ தான் பீரடி கோஹராலாம் முடிச்சுட்டு வந்திருக்கு. டெக்கரேஷனுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ஜின் மட்டும் இல்லை, எல்லா கோச்சஸுமே பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி இல்லைலாம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கோச்சஸ்லையுமே எல்லாத்தையுமே நான் போய் காட்டுறேன். நான் கோச்சோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புத்தம்புது கோச்சோட இன்டீரியரில் தான் இருக்கும். டெக்கரேஷன்லாம் பாருங்களேன், பல ட்ரை கலர் பலூனு பூவெல்லாம் போட்டுட்டு ஹைலைட்டு கோச்சுக்கு நடுவில் இந்த
ரெட் கார்பெட் தாங்க. ஸோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கோச், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இந்த இனாகுரேஷனுக்கு மட்டும்தான் இந்த புது கோச்சஸுங்க. ஸோ நார்மல் ரெகுலர் ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் கோச்சஸோட தான் ரன் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினோட ரேக்சரிங் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேர்னி போக 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 டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஃப்ரண்ட் லோக்கோ, பேக் லோக்கோ, கோச்சஸோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஸோ நியூ இனாகுரல் ஜேர்னி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30க்கு கொடி அசைச்சு நம்ம இனாகுரல் ஜேர்னி துவங்கி வச்சாச்சுங்க. பழனிசாமி கரெக்டாக 5:33 கரெக்டாக 5:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இனாகுரேஷன் ஜேர்னி மயிலாடுதுறை சந்திப்புலேருந்து கிளம்பியாச்சுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பேரலாக ஷன் பண்ணுறாங்க, வண்டி கிளம்பல. சரி, இது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பேசஞ்சர் ஷன் பண்ணுறாங்க தூக்கி பிளாட்ஃபார்மில். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினோட ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி பேரளம், திருவாரூர் அப்புறம் திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியாக காரைக்குடி வரைக்கும் போகும். அந்த எனக்கு பிடிச்ச ரூட் அந்த திருவாரூர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் அந்த பட்டுக்கோட்டை அறந்தாங்கி ரூட் எனக்கு ரியலாகவே ரொம்ப பிடிச்ச ரூட்டு. ஸோ அந்த ரூட் வழியாக தாங்க இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இனாகுரேஷன் ஜேர்னியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி இங்கே வந்தாச்சு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இனாகுரல் ஜேர்னி, ரெகுலர் ஜேர்னி பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. டேட், எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலை. இனாகுரேஷன் ஜேர்னி பாருங்க, ஸ்பீட் அடிச்சு நவுத்துது 110ல். இனாகுரேஷன் ஜேர்னி ஸ்பீடு வெளுத்து வாங்குதுங்க. ஸோ 110 மேக்ஸிமம் 110ல் வண்டி க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு கிளம்பினோடனே மயிலாடுதுறையிலேருந்து. இனாகுரல் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் பேரளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செலிப்ரேஷனை கிளம்பும், ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிளம்ப சொல்ல என்னென்ன நடந்துச்சு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறேன் நான். திருவாரூர் மெமோ ஜேர்னி பண்ண சொல்ல தான் சொல்லியிருந்தேன். பேரளம் ஜங்ஷன் வரோன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் மாற்றிட்டாங்க. பேரளம் சந்தீப்புன்னு சொல்லி. அடுத்த ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க, பூந்தோட்டம். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் பூந்தோட்டம், நன்னிலம்.
இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மீட்டர் கேஜ் பீரியட்ல சேம் மயிலாடுதுறை காரைக்குடி வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ட்ரெயினே சொல்லலாம். 100 வருஷம் பழைய ட்ரெயினே இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 காஜ் கன்வர்ஷன் பண்ணுறதுனால அது மீட்டர் கேஜ் ட்ரெயின் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அப்புறம் 2019 எல்லாம் இனாகிரேஷன்லாம் பண்ணி வச்சாங்க. நம்ம அந்த ஜேர்னியும் பண்ணியிருக்கோம். செகந்திராபாத் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஜேர்னியும் பண்ணியிருக்கோம் இனாகிரேஷன். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் கழிச்சு ஆச்சு அந்த ரூட் ஓப்பன் பண்ணி. 7 வருஷம் கழிச்சு அகைன் இப்போ தான் 2026 இந்த ட்ரெயினை ரீஇனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ரன் ஆகும். காலையில் காரைக்குடியிலேருந்து கிளம்பி மயிலாடுதுறை வந்துட்டு ஈவினிங் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி காரைக்குடி போகும் இந்த ரூட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இன்னொரு ட்ரெயினும் ஆப்ரேட் ஆகும். திருவாரூர்லேருந்து காலையில் கிளம்பி காரைக்குடி போயிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து கிளம்பி திருவாரூர் வரும். அந்த காரைக்குடி திருவாரூர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்க்க லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரும். அதுவும் காட்டுறேன் நான். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து அப்படியே திருவாரூர் வந்து ஜாயிண்ட் ஆகிற லைனுங்க. ஸோ நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே திருவாரூர் வந்து ரிவர்ஸில் எடுத்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகும். திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. மேலத்தாளத்தோட செம்ம கிராண்ட் செலிப்ரேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. ட்ரெயின் உள்ளே வர சொல்ல பட்டாசுலாம் கூட வெடிச்சாங்க. ஸோ ஸ்டேஷனே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒரு விழா மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. மங்க அது பாருங்க மேலத்தாளெல்லாம் வச்சுட்டு செலிப்ரேஷன் அங்கே வந்து செம்ம பலமாக போயிட்டு இருக்கு. ஒரு செம்ம செலிப்ரேஷனுக்கு அப்புறம் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பி எடுத்துங்க டுவர்ட்ஸ் காரைக்குடியை நோக்கி திருத்துறைப்பூண்டி ரூட்டில். ஆக்சுவலாக கிராசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன் நான், அதாவது காரைக்குடி திருவாரூர் பேசஞ்சர்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 ட்ரெயின் கிராசிங் இருக்குங்க. ஸோ பட்டுக்கோட்டை திருவாரூர் பேசஞ்சர் அதாவது டெமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி திருவாரூர் டெமோ, பின்னாடியே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் 3 வண்டி கிராசிங் இருக்குது நம்மளுக்கு. திருநெல்லை காவல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராசிங் இது இங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, பட்டுக்கோட்டை திருவாரூர் டெமோங்க. வண்டிக்கு புது வண்டிக்கு சாக்லேட்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாரும்.
திருநெல்லைக்காவல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இனாகுரல் ஜேர்னி ட்ரெயின் லேட்டாக வரும் தான் பார்த்தோம். பட் ஆனால் இந்த ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பிஃபோர்லேயே வந்துருச்சு. ஸோ இனாகுரல் ஷெட்யூல் படி இந்த ஸ்டேஷனுக்கு 7:10 தான் வரணும். டைம் பார்த்தீங்கன்னா 7 தான் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ் கிடைக்காம இன்னொரு 10 நிமிஷம் ட்ரெயின் இங்கே தான் நிற்கும். திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் செம்ம கிராண்டாக இருக்குது. பார்த்துருப்பீங்க மேலத்தாளத்தோட ஒரு வெல்கம் செலிப்ரேஷன் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு ஃப்ரண்ட்டில். இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இனாகுரேஷனுக்கு சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சுங்க திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து. கத்துங்க எல்லாம் கத்துங்கப்பா. திருத்துறைப்பூண்டி சந்திப்பு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேட்டு போட்டாங்கன்னா நைட்டு வியூ ஒன்றும் தெரியாதுங்க. பட் ஆனால் ட்ரெயின் ஸ்பீட் அடித்து நவுத்துது. இவ்வளோ நாள் விடாமல் முடக்கி வச்சுருந்தாங்க 7 வருஷம். தில்லை விலாகம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்குது. பட் ஆனால் எதிர்க்க இங்கே ஒரு கிராசிங் இருக்குது. ஸோ காரைக்குடி திருவாரூர் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிராசிங் இருக்கும். ஏன்னா அந்த வண்டி வந்து அதிராமப்பட்டினம் தாண்டியாச்சு. அந்த ஸ்டேஷனில் சாக்லேட்டு, இந்த ஸ்டேஷனில் ஜாங்கிரிங்க. இன்றைக்கி இனாக்ரேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் சொவினியர் டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ நார்மலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வழியாக காரைக்குடி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 45 ரூபா சார்ஜ் ஆகுது. ஆர்டினரி ஃபேர் தான். இது பேசஞ்சர் ட்ரெயினில் வர்றது கேட்டகரியில் வரதுனால ஆர்டினரி ஃபேர் தான் வாங்குவாங்க. அதே பார்த்தீங்கன்னா திருவாரூர் காரைக்குடி எந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 35 ரூபா. ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அதே சேம் தான். நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு வந்தாலுமே அந்த 10 ருபீஸ் டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஃபேர் வந்து 45 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். முத்துப்பேட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்ட் செலிப்ரேஷன். ஃப்ரெண்டில் போய் பார்த்துருந்தீங்க மேலத்தாளத்தோட சரியான செலிப்ரேஷன் இருக்குது. நான் அங்கேருந்து பார்த்துட்டு வர திருவாரூர் தாண்ட பிறகு ஒரு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா மேலத்தாளை வச்சு வண்டியை வந்து சூப்பராக வர வைக்கிறாங்க. சரியான கிராண்ட் செலிப்ரேஷன் ஒரு ஸ்டேஷன்லையுமே விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அதிராமப்பட்டினம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இது எனக்கு பிடிச்ச ஸ்டேஷன். இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சி வியூ நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரில. ஃபைனல் கிராசிங் ஆஃப் தி டேங்க. ஸோ ராமேஸ்வரம் தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து இங்கே நின்றுட்டுருக்கான் நம்ம வண்டிக்காக. நம்ம வண்டி முத்துப்பேட்டை வர சொல்லவே பார்த்தீங்கன்னா இங்கே அதிராமப்பட்டினம் வந்துருச்சு. ஸோ அங்கே செலிப்ரேஷன்லாம் முடிச்சு இங்கே கிளம்பி வரதுக்கு இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. இங்கே அதிராமப்பட்டினத்துலேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் இருக்குங்க. இந்த ட்ரெயினோட ரெகுலர் டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் காலையில் 6:05 கிளம்பி 10:40 மயிலாடுதுறை ரீச் ஆகுதுங்க. ஸோ ரிட்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:10 மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி காரைக்குடி வந்து 9:55 ரீச் ஆகுதுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரன்னோட டைமிங் இது. பட்டுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:50. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒரு ஸ்டேஷன்லேயுமே இறங்கி போய் செலிப்ரேஷனை காமிச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு ஸ்டேஷன் விடாமையே செலிப்ரேஷன் செம்ம கிராண்டாக பண்ணிட்டு வராங்க. பாய் சார். பாய் பாய். இங்கே பேராவூர்னிலையும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கும்பல் எல்லாம் நிற்கிறாங்க, தெரியுதுங்களா? பேராவூரணி ரீச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை காஜ் கன்வர்ஷன் பண்ணி இது வரைக்குமே 7 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 2019 காஜ் கன்வர்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதை அப்போ பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் ஓடிட்டே இருக்குது, காரைக்குடி திருவாரூர் பேசஞ்சர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வாக்கில் அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க, டேரெக்டாக சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த செகந்திராபாத் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரெயின் வேணும் போட்டு 19 ஆரம்பித்த ரூட் 26, அதாவது 7 வருஷம் கழிச்சு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயினை இன்னைக்கு இனாகரேட் பண்ணி வைக்கிறாங்க. அறந்தாங்கி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அவர் கொடியரசு சேர்க்க சொல்லி செலிப்ரேஷன் இங்கே முடிச்சிட்டாங்களாம். ஸோ இங்கே இருக்கவங்க தான் அந்த டீம், அறந்தாங்கி டீம். ஸோ இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் மெயின். அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டார் அங்கேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:05 ஆகுதுங்க. ஸோ கண்டனூர் புதுவாயில்னு ஒரு ஊர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது.
ஸோ நம்ம காரைக்குடியோட ஷெட்யூல் அரைவல் பார்த்தீங்கன்னா 11 மணி. டைம் பார்த்தீங்கன்னா 10:05 தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் பிஃபோர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு காரைக்குடி ரீச் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். காரைக்குடியில் செலிப்ரேட் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். காரைக்குடி சந்திப்பு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சுங்க. ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது. ஏன்னா போன வாரம் தான் இந்த ஸ்டேஷனை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அம்ரித் பாரத் ஸ்கீமில். ஸோ வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் காரைக்குடியில் கிளம்பி மயிலாடுதுறை வரும். அதே மாதிரி மயிலாடுதுறை சாயந்தரம் 4 ஒரு வண்டி கிளம்பி காரைக்குடி. இங்கே இன்னும் கூட்டம் இடிக்குது. அதே 4 செலிப்ரேஷன் சவுண்டு கேட்குதுங்களா? ட்ரெயினை பார்த்தீங்கன்னா அப்படியே கூடயே மேலே நாள் அடிச்சுக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? பார்க்க சொல்லி செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கிராண்ட் வெல்கமோட காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷெட்யூலோட பிஃபோர்லேயே வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ வெளியில் போய்ட்டு ஸ்டேஷனோட எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்கீமில் காரைக்குடி ஜங்ஷனை இனாகிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் உள்ள ஒரு சொல்லவே காமிச்சிருப்பேன். நல்லா கோல்டன் லைட்லாம் போட்டு செம்ம பிரைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் அவுட்டர் கொடுக்குறேன் நான். ஒரு தரமான இனாகிரேஷன் ஜேர்னி மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் புத்தம்புது எல்ஹெச்பி கோச்சஸோட ட்ரை கலர் லைவரி இஎம்டிங்க டீசல் லோக்கோ பின்னாடி ஒரு செம்ம இனாகிரேஷன் ஆக்ஷன் முடிச்சாச்சு. ஸோ இங்கே மேலேருந்து வியூ பார்க்க சொல்லவே செம்ம அழகாக இருக்குது. ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பில்டிங்கோட ஒரு ட்ராயிங் 3D ட்ராயிங் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் அந்த செட்டிநாடு பேலஸு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க வச்சுருக்காங்க. டிக்கெட்டிங் கவுண்டரும் பார்த்தீங்களா சூப்பராக மாற்றி வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் வெயிட்டிங் ஆளுமே இங்கே சின்னதாக காரைக்குடியில் இருக்குது. காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸ்டேஷனோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கோல்டன் கலர் தீமில் செம்ம ரிச் லுக்கோட சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான இனாகிரேஷன் ஜேர்னி மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் 17 வருஷம் கழிச்சு திருத்துறை பட்டுக்கோட்டை அறந்தாங்கி ரூட்டில் புது ட்ரெயின் ஒன்று லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வியூவை பாருங்களேன். ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ஒரு கோல்டன் கலர் தீமில் செம்ம ரிச் லுக்காக இருக்குது. டடா.